கர்த்தர் இந்த இடத்துல ஏற்கனவே அசைவாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்க கூட. இன்னும் இது வந்து ஜஸ்ட் கண்டினியூஷன் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise you Jesus, hallelujah. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வெறுமையும் குப்பையுமான எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். Oh Jesus, we praise you Jesus. We magnify your name Lord. You're the King of kings, you're the Lord of lords. You're the Savior, you're the Master, you're the Deliverer, you're the Comforter, you're the Healer, Father. எங்களை குணமாக்குகிறவர், எங்களை விடுதலையாக்குகிற, சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டருக்காகவும் சாம்சனுக்காகவும் தேவாதனை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இது நேரத்திலும் நம்மளோடு பேசும்படியாக சில வார்த்தைகளை நம் தியானிப்போமாக. நம்மளுடைய தேவன் வந்து சதா காலம் உள்ள தேவன். அதை வந்து எபிரேயர் 13:8 நம்ம பார்க்கலாம். யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுமா? ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் வந்து கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அதான் அது சொல்ல, எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வணங்குகிறோம். அவர் வேதம் சொல்லுகிறது சாம்ஸ் 31:15, சங்கீதம் 31:15, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் நடந்திருந்தாலும் சரி, நிகழ்காலம் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முழுமையாக விசுவாசிப்போம். அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசமாய் நம்ம அறிக்கை செய்வோமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த காலத்தில் எனக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் நடந்திருக்குது. சில காரியங்கள்லாம் எழும்பாமலே, தரையிலேருந்து ஒரு செடி எழும்பும்போது எழும்பாமலே அது பலன் கொடுக்காமலே போய்விட்டது. அந்த மாதிரி சில தோல்விகள் இப்போ கடந்த காலம் நடந்திருக்கலாம். நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், இவ்வளோ காரியங்களை செஞ்சேன், ஆனால் கூட அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஜெப விண்ணப்பத்தை கூட ஆண்டிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பலன் கிடைக்காத, இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, என்னுடைய காலங்கள்லாம் கடந்து போயிருச்சு, இந்த காலத்தில் நான் செய்ய முடியுமா? அதை ஆண்டவர் காலத்தை மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவார். சீசனை வந்து அடுத்த சீசனுக்கு மாற்றி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு வசனத்தை கூட யோவேல் 2:25 வாசிக்கலாம். ஆண்டவர் எப்படி நம்மளுடைய கடந்த கால இழப்புகளை நம்ம திரும்ப கொடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். யோவேல் 2:25. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எந்த வருஷங்கள் நீங்கள் கடந்து போயிடுச்சு, இது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு பாஸ்டில் நினைக்கிறீங்களோ, அந்த வருஷத்தினுடைய விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளின்றது பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளி என்ன சாப்பிடும்? எல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும், கோதுமை விளைஞ்சிருக்கிறோம், இஸ்ரேல் தேசத்தில் கோதுமை விளைஞ்சிருந்துச்சுன்னா அந்த கோதுமையோட பயிர்களை சாப்பிடும். ரைட்டா? அடுத்தது பச்சைக்கிளி. பச்சைக்கிளி என்ன சாப்பிடும் தெரியுமா? மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள். மேலே இருக்கும் மரம் வந்து அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற மரங்களுடைய பழங்களை சாப்பிடும். முசுக்கொட்டை பூச்சின்னு சொல்லி தமிழில் இருக்குது. அது வந்து எப்படின்னா, சில இடத்துல வந்து ஃபைனான்ஸ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நமக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஆயில், அதாவது ஆமணக்கு செடியுடைய ஆயில், அந்த ஆயில் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒலிவ மரத்தினுடைய இலைகள், இதுகளை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஸோ என்ன, ஃபஸ்ட்டு என்ன கட் ஆகிடுச்சு? சாப்பாடு. அவங்க சாப்பிட்றதே அப்பம், அந்த அப்பம் கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது அவங்களுடைய பழங்கள் கட் ஆகிடுச்சு. மூணாவது அவங்களுடைய எண்ணெய். அடுத்தது நாலாவது பச்சை புழு என்ன சாப்பிடும் தெரியுமா?
திராட்சை செடியினுடைய இலைகள் அந்த பச்சையாக இருக்கும், பச்சையாக சாப்பிட்றதுனால தான் அந்த பச்சை புழு, அதனால் பச்சையாக தான் இருக்கும். அதுவுமே அந்த இலைகளை சாப்பிட்றோம். இலைகளை சாப்பிட்டுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது செடியில். செடியுடைய உணவு சூரிய ஒளி வாங்கி அந்த இலை பச்சை, அந்த குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் உணவை தயார்படுத்தும். அந்த இலையை போயிடுச்சுன்னா செடிக்கு உணவே கிடையாது. அப்போ செடி என்ன ஆகிடும்? இறந்து போயிடும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளும், என்னுடைய பேசிக்ஸ், என்னுடைய உணவு காரியங்கள், என்னுடைய ஃப்ரூட்ஸ், என்னுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், என்னுடைய இலைகள், அதாவது எனக்கு கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம் எல்லாமே இல்லாதபடி அந்த இடத்துல அழிவு உண்டாக்கப்படுது. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப எப்படி திரும்ப கொடுப்பாரு? அதுக்கு முன்ன வசனம் வாசிக்கலாம். 24 களங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு திராட்சை ரசம் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிலத்தை வாங்குவோம். அந்த நிலத்தில் உழுவோம். உழுந்ததுக்கப்புறம் அதில் விதைகளை போடுவோம். அந்த விதையை கொஞ்சம் நாள் கழித்து வளரும். இது ரொம்ப நாள் நடக்கும். கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். பெரிய மரமாக வளரும். அது செடிகள் வைப்பாங்க. அதுக்கு எல்லா விதமான பராமரிப்புகளும் பண்ணுவாங்க. பண்ணினதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கொலை வரும், திராட்சை கொலை. அது திராட்சை பழமாக மாறி அதை நம்ம சாப்பிடுவோம். இதுதான் இதே மாதிரி தான் நமக்கு கோதுமையாக இருந்தாலும் சரி, பெரிய மரங்களாக இருந்தாலும் சரி, இட் டேக்ஸ் டைம். அது காலங்கள், அது ரொம்ப நேரம் ஆகும். அந்த காலங்கள் கனி கொடுக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு வர்றதுக்கு அது ரொம்ப நாள் ஆகும். அந்த நாட்கள் எல்லாம் செலவு செஞ்சுட்டீங்க. ஆனால் விளைச்சல் வருகிற நேரத்தில் அதெல்லாம் பட்சிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டல, அந்த கஷ்டத்தினுடைய பலனை நீ இந்த கஷ்டமெல்லாம் படாமலேயே ரெட்டிப்பாய் உனக்கு கொடுக்க போறேன். அந்த நேரத்தில் அது எப்படி கொடுப்பாராம்? களங்கள் அப்படின்றது இந்த கோதுமையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய களங்கள். அந்த கலங்கங்களில் எப்படி கோதுமை போடுவாங்கன்னா, போய் கோதுமை அறுப்பாங்க, அறுத்து அதை போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வலிஞ்சு ஓடும். ஆலைகள் எப்படி வரும்? திராட்சை ரசமும் எண்ணெயும் அந்த திராட்சையை பிழியும் பொழுது, அந்த எண்ணெயை குத்தி கசக்கும் பொழுது, அதுலேருந்து அந்த பழங்களை கசக்கும் பொழுது அதுலேருந்து எண்ணெய்களும் திராட்சை ரசங்களும் வரும். இதெல்லாம் தானா அங்கே நிற்கும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க செய்யாமலேயே, நீங்க பண்ணாமலே, அவ்வளோ காலங்கள் பண்ணதை நேரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை சோத்தியத்தின் தகப்பனே நான் தான்ப்பா, உனக்கு திராட்சை ரசத்தை நேரா நான் கொடுப்பேன். நீ இன்னும் திரும்பி வேலை பார்க்கணுமா? நான் இழந்து போயிட்டேனே, இத்தனை காலங்கள் எனக்கு இழந்து போயிட்டுதேன்னு கவலைப்படாத, நான் உனக்கு நேராவே கொடுக்குறேன். ரெட்டிப்பான காரியங்களை அந்த இடத்துல கொடுக்க போறேன்றதை ஆண்டவர் கிளியரா சொல்றாரு. இந்த இடத்துல அவர் எவ்வளவு எனிமி எவ்வளவு நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண பார்த்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து நமக்கு அந்த இழந்து போன காலங்களுடைய பலன்களை திரும்ப கொடுக்கிறார். அது எப்ப கொடுப்பாரு? நான் 13 வசனம் வாசிக்கலாம். 13 உங்கள் இருதயங்களை கிழித்து உங்களுடைய தேவனுடைய கருத்துல திரும்புங்க. அவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் ஏதோ எனக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குது, என்னால் முடியல, என்னால் தெரியல, எனக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை கிழித்து, அப்பா என்னை தயவு மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சேன், தயவாக மன்னிச்சிருங்க, நான் உங்களோட ரெக்கன்சில் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கன்சிலேஷன் ப்ராசஸ்க்கு போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? திரும்பும் பொழுது இந்த காரியங்களை செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற அருமையான தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் முழுமையாக விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடலாமா ஒரு நிமிஷம்? நான் என்னென்னலாம் இழந்திருக்கணும், என்னோட மனதில் அந்த காரியங்கள்லாம் கொண்டு வரலாம் இந்த நேரத்தில். அப்பா, இந்த வேலையிலும் கர்த்தாவே, நாங்கள் இவ்வளோ காரியங்கள் எங்கள் ஊழியத்தின் பாதையில், எங்கள் குடும்ப உறவுகளின் பாதையில், எங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், நாங்கள் பண தேவைகளுக்காக இவ்வளோ செலவு செஞ்சு வச்சுருந்தோம். பேங்க்லேருந்து அப்படியே காணாம போயிருக்கலாம். என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய உறவுகள் ஒரு உறவு கூட இல்லாமல் என்னுடைய குடும்பத்திலிருந்து அற்று போகப்பட்டிருக்கலாம். என்னோட வேலை ஸ்தலத்தில் நான் செய்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு மதிப்பு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில், அப்பா, எங்களுடைய சேமிப்பை திருப்புகிற தேவன் நீங்க. அப்பா, எங்களுடைய களஞ்சியத்தில் கலைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீங்க. திராட்சை ரசம் வழிந்து ஓடுகிற செய்கிற தேவன் நீங்க. அப்பா, எங்களோடு கூட இருந்து இந்த நாளில் கர்த்தாவை எங்களுக்கு அதை செய்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க இருதயத்தை கிழித்து விட்டோம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உங்களிடத்தில் வைத்து விட்டோம். நீங்க கர்த்தாவை எங்களுக்கு இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே நீங்க ப்ரூவ் பண்ண போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதே போல
இந்த காலகட்டத்தில் பாஸ்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் ஆண்டவர் எப்படி திருப்ப போகிறாரு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் நடக்கும்? நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பிரச்சனை தான், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து போக வேண்டியதான் என்னோட வாழ்க்கையாகவே இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக என்னது? சஞ்சலமும் வேதனையும் குறைந்ததாக தான் இருக்கிறது. அந்த மாதிரி வேதனைகள் வரும்பொழுது அவர் நமக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறாராம். அந்த நேரத்தை வந்து நிற்க செய்கிறார், நமக்காக அந்த நேரத்தை நிற்க செய்து அந்த நேரத்துக்கு நம்ம அந்த சுச்சுவேஷனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிருபை கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கிறாரு. அதை எல்லாரும் படிச்சிருக்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். காலத்தையும் சூழ்நிலைகளையும் நிப்பாட்டி நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி அதிகாரத்திலையும் பார்க்கும்பொழுது யோசுவா ஆயி பட்டணத்தினுடைய குடிகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு வந்து நிற்கும் பொழுது கிபியோனியருக்கு வந்து அவங்க கிட்ட ரெக்கன்சைல் ஆயிடுறாங்க, அவங்களோட சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க, ஒரு 5 ராஜாக்கள் வராங்க. 5ஆம் வசனத்தில் வாசித்தோன்னா எருசலேமின் ராஜா, எப்ரோமின் ராஜா, எர்மூதிர் ராஜா, லாக்கீஸின் ராஜா, எல்கோனின் ராஜா அப்படின்னு சொல்லி 5 எமோரிய ராஜாக்கள். இந்த எமோரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதாவது ப்ராஃபஸி சொல்கிறாரு, தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னும் நிறைவாகவில்லை. 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் இந்த இடத்துல அது நிறைவேறுது. எப்படி நிறைவேறுதுன்றா, எமோரியர்கள் பண்ண அக்கிரமங்களை ஆண்டவர் இடத்துல சரி தீர்த்து தான் அந்த 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 தேசத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு அந்த பாவங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்போ எமோரியரே இருக்கக்கூடாது. அந்த எமோரியரை அழிக்கிறதுக்காக இந்த யோசுவா அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே நான் என்ன பண்ணோன்னு நீ பயப்படாத. 7ஆம் வசனத்தில் உடனே யோசுவாவும் அவனுடைய இருக்கிற சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ விதமான காரியங்களுக்குள்ளே கடந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு மேலே ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருப்பார் உன் வாழ்க்கையில். அப்பா, நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னைய நிச்சயமாக பெரியவன் ஆக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாகவா என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் பற்றி அந்த இடத்துல நிறைவேறதுக்காக சொல்கிறாரு, நீ பயப்படாத, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசுவா போகிறார். 9ஆம் வசனத்தில் யோசுவா கில்காலிலிருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர் மேல் வந்து விட்டான். அதாவது அவங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல வந்து விழுந்து அவர்களை நொறுக்கி போட்டு அவர்கள் எல்லாரையும் கலங்கெடுக்க செய்து விட்டு கடைசியாக 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். நம்மளை கூண்டில் போடணும்னு நினச்சவங்கெல்லாம் கெபியில் போய் அவங்களே ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ யோசுவா போய் அவர்கள் எல்லாரையும் அடித்து சிறைப்படுத்தி வச்சுட்டு 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அசைக்கவில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு எதிராக எந்த நாவையும் அசைக்க விட மாட்டாருன்னு சொல்லி எல்லாரும் விசுவாசிக்கலாம். அந்த நேரத்தில் நிச்சயமாக அவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் முதல்ல வந்து நம்மளை பயப்படாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்மளுடைய எதிரிகளுக்கு முன்பாலே நம்மளை சர்ப்ரைஸாக கொண்டு போய் நிற்பாட்டுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் முழுவதும் சூரியன் நடு வானத்தில் நிற்குது. அந்த ஒரு நாள் முழுவதும் அப்படியே நிற்கும் பொழுது அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடமா மாறுது. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணோன்னா கொஞ்சம் பேர் தான் சாகடிக்க முடியும். அங்கே கல் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆண்டவரும் அந்த இடத்துல கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம வெட்டுறதோட அவர் நிறைய அந்த இடத்துல மனுஷர்களை கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த நடுவானத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் எதுக்காக நடக்குதுன்னா, நம்மளுடைய ப்ரெசன்ட் பேட்டில்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு, காலத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்குறாரு. அதனால நம்ம நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு அவர் பலத்தையும் கொடுக்குறாரு. அதுதான் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறோம். 3வது காரியங்கள் ஃப்யூச்சர். நம்ம எப்பவுமே வந்து
ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன நடக்குமோ, இது எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி வந்து யோசித்த ஒரு மனிதர் தான் வந்து மோசே. நம்ம எல்லாரும் மோசையை பற்றி நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கு. அந்த வசனத்தை கூட வாசிச்சிடலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24, 25, 26. இதில் ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே நீ வந்து என்னுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் கடந்து போகிற பண்ணின செங்கடலை 2 பிளந்து வந்த யோர்தானை கடந்து நீ போக முடியாது, ஏன்னா உன்னைய பார்க்க வைப்பேன் ஆனால் பிரவேசிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை வாசிச்சிடலாம் ஒரு வாட்டி. 3:24, 25. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரை புகழ்றாரு. ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர், நீங்க பெரியவர் அப்பா. எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு, அது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். இவ்வளோ பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தன்னுடைய கோலையெல்லாம் தன்னை கையால் செஞ்ச மோசே, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ பெரியவரப்பா, இவ்வளோ காரியத்தை எனக்கு செஞ்சீங்க, உங்களுக்கு உட்கான தேவன் உலகத்தில் வேறு யாருமே இல்லை, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசத்தை மாத்திரம் நான் போய் கடந்து பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 26. போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேணாம். இதே தான் வந்து 23ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. 33ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கு என்னன்னா, நீ போய் பார்ப்ப ஆனால் பிரவேசிக்க மாட்டேன். அது ரொம்ப அது எனக்குள்ள ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு. ரொம்ப மனசுக்குள்ளே அழுதுட்டேன். ஆண்டவரே இவ்வளோ காரியங்களை அற்புதங்களை செய்த தேவன், அற்புதங்களை அவன் மூலமாக செஞ்சீங்களே ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு எவ்வளோ கெஞ்சி கேட்குறான், 2ஆம் முறையும் கேட்குறான், கொடுக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி அவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். 52ஆம் வசனத்தில் நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள்ளே நீ பிரவேசிப்பதில்லை. எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஆண்டவர் நிறைய விஷயங்கள் கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நோ, நீ பண்ண மாட்ட, நீ போக மாட்ட, நீ செய்ய மாட்ட, நீ இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? இவ்வளோ டிசப்பாயின்டாக இருக்கும். நம்ம சாதாரண ஒரு மக்கள், ஆனால் செங்கடலை 2ஆய் பிளந்து நடுவில் கொண்டு வந்த அந்த மோசேக்கு எப்படிப்பட்ட ஒரு பலி இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவரை வந்து அந்த இடத்துலயே அந்த நேபாத் மலையிலே புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனால் உண்மையிலே மோசே வந்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆள் அப்படின்னா, நல்ல விஷயங்களை செய்தவர், உண்மை முத்துவம் உள்ள ஒரு மகன், அதே மாதிரி சாந்த குலம், உலகத்திலேயே சாந்த குலமுள்ள ஒரு மனிதனாக இருந்து அவர் மரிச்சார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரிச்சதுக்கப்புறம் அவருடைய ஜெபம் எப்படி கேட்கப்படுதுன்னு பார்க்கலாம். 17:3. ஆமென், ஹல்லேலூயா. மறுரூப மலையில் மோசேயோடைய அந்த ஆசை அது நிறைவேறுது. மோசே வந்து அவர்களோடு காணப்படும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயமா அது ஒரு ஹோப் இருக்கு. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, ஆண்டவருடைய நோ இஸ் நாட் நெவர் நோ. அன்னைக்கு ஏதோ ஒரு காலத்தில் நிச்சயமா நம்ம இருக்கிற நேரத்திலையோ சரி, நம்ம இல்லாத நேரத்திலையோ நிச்சயமா அதை நிறைவேற்றுவார்ன்ற அந்த விசுவாசத்தோட நம்ம இந்த இடத்துல நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுப்ப அந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அவர் எப்போதுமே நம்மளுடைய எந்த ப்ரேயரையும், இந்த நேரத்தில் நம்ம நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக வந்திருப்போம், அது சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட உபவாசத்திலும் ஜெபத்திலும் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். நிச்சயமாக நம்மளுடைய எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் அவர் ஆமென்றும் அமைன்றும் பதில் தருவார்னு சொல்லி விசுவாசிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ளவரே அப்பா, எங்களுடைய ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். எங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இழந்த காரியங்களுக்காகவும்,
எங்களுடைய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக எங்களுக்காக நீங்க சூரியனை நடு வானத்தில் நிப்பாட்டி அதுக்கேற்ற நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ண நீங்க ஒரு நேரத்தை வாய்க்க செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்ப்பா. அதே போல எங்களுடைய ஜெபங்கள் ஒன்றை நீங்க தள்ளுவதில்லைப்பா. எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில மோசேக்கு அந்த மறுரூப மலையில இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் களி கூர்ந்துக்கிறோம்ப்பா. அது எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அப்பா. நீங்க நிச்சயமா எங்களுடைய ஜெபங்களை தள்ளவே மாட்டீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய ஜெப குறிப்புகளுக்கு நீங்க ஆம் என்று பதில் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருப்பதற்காக நன்றி. துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.